ரூபாய், ரூ. 200 நோட்டுகள் வரப்போறதா ஆர்பிஐ இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள் புதுசா வரப்போகுது அப்படின்னா, இப்போ இருக்க ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள் வந்து யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்ல அதை தடை பண்றாங்களா, எதனால இப்போ புதுசா ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமௌண்ட், அதாவது ரூபாய் அப்படின்னு வரும்போது எந்தெந்த நோட்டுகள்லாம் வரணும், அது எப்பப்பெல்லாம் வந்து தடை செய்யலாம், இல்ல புதுசா ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய முடிவுகள்ல வந்து இவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரூ. 2000 நோட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரூ. 1000 நோட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆர்பிஐயே அதை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களால ஆர்பிஐயே ரூ. 1000 நோட்டுகள் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரூ. 500, ரூ. 100, ரூ. 200, அது மட்டும் இல்லாம ரூ. 50, ரூ. 20 இந்த மாதிரியான நோட்டுகள் மட்டும்தான் இப்போ புழக்கத்துல இருக்கு. ஸோ இந்த டைம்லன்னு பார்க்கும்போது ரூ. 500 மட்டும்தான் அதிக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டுகள்ல ஒன்னாவே இருக்கு. இப்போ திடீர்னு ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள் எல்லாமே புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்திய ரூபாய் நோட்டுகள், எல்லா ரூபாய் நோட்டுகள்னு பார்க்கும்போது ஆர்பிஐ கவர்னருடைய சைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதிய கவர்னர் வந்திருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 25வது கவர்னரா சக்திகாந்த் தாஸ் இருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியா இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா, அதாவது 26வது கவர்னரா அவரு இப்போ பொறுப்புல ஏற்றிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆண்டுகளா வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து நிறைய பின்புலம் இருக்கு. அதாவது அரசு அதிகாரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஒர்க்ல வந்துட்டு அவர் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருடைய பின்புலம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா வந்ததுக்கு அப்புறமா இவர் தான் வந்து எம்பிசி கூட்டம் நடத்தி அதுல ரெப்போ விகிதம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு கலந்துக்கிட்ட முதல் கூட்டத்திலேயே மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அடையக்கூடிய ஒரு விஷயங்களையும் செஞ்சிருந்தாரு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கவர்னரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவர் சைன் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை வெளியிடணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே இதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போ வந்து அப்டேட் தான் ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள்லாம் வரும் அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடியே ரூபாய் 50 நோட்டுகள் வந்து இவருடைய, அதாவது சஞ்சய் மல்ஹோத்ராவுடைய சைன் உடைய இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 50 நோட்டு ப்ளூ கலர்ல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு அப்டேட்டா தான் இந்த ரூ. 100, ரூ. 200 நோட்டுகள்லாம் இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ரூ. 100, ரூ. 200, ரூ. 50 நோட்டுகள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா, அதை தடை செஞ்சிருவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேயும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பழைய ரூபாய் நோட்டுகள் எதையுமே தடை செய்ய மாட்டோம். ஸோ அதுவும் புழக்கத்துல இருக்கும், இனி வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகும், இதோடைய கலர் எப்படி இருக்கும், இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தியுமே அவங்க எந்த ஒரு தகவலும் சொல்ல கிடையாது. ஸோ ரூபாய் நோட்டுகள்ல காந்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நார்மலா இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும், கூடவே இவருடைய சைனும் இருக்கும். ஆனா அந்த கலர் எப்படி இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தகவலும் இதன் பிறகுதான் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியுமே ஆர்பிஐ அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.